முக்குணங்கள் ட்ரிகுணாஸ் எனப்படும் 3 தன்மைகள் மனிதனின் கர்மாவையும் சிந்தனையையும் எப்படி தீர்மானிக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். முக்குணங்கள் மற்றும் கர்மா, தி 3 குணாஸ். இந்து தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் மனித மனம் உட்பட 3 குணங்களால் ஆனது. நாம் எந்த குணத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறோமோ அதற்கேற்பவே நமது கர்மா அமைகிறது. 1. சத்துவ குணம், சத்வா மைனஸ் தூய்மை மற்றும் அமைதி. இது மேன்மையான குணம். அன்பு, அமைதி, அறிவு மற்றும் தர்மம் இதில் அடங்கும். கர்மாவில் தாக்கம். சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தல், தியானம் மற்றும் நேர்மையான செயல்களை செய்வார்கள். இது புண்ணிய கர்மாவை உண்டாக்கும். விளைவு: மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். 2. ராஜச குணம், ராஜாஸ் வேகம் மற்றும் ஆசை. இது செயல்பாடு, ஆசை, கோபம் மற்றும் அதிகாரத்தை குறிக்கும். கர்மாவில் தாக்கம்: நான் சாதிக்க வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்களை செய்வது. இது நன்மையும் தீமையும் கலந்த கர்மாவை உருவாக்கும். விளைவு: உலகியல் வெற்றி கிடைக்கும், ஆனால் கூடவே மன அழுத்தமும் கவலையும் வரும். 3. தாமச குணம், டமஸ் மைனஸ் அறியாமை மற்றும் சோம்பல். இது இருள், தூக்கம், சோம்பல் மற்றும் குழப்பத்தை குறிக்கும். கர்மாவில் தாக்கம்: செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்வது. இது பாவ கர்மாவை உண்டாக்கும். விளைவு: வீழ்ச்சி மற்றும் துன்பம். குணங்களும் மறுபிறவியும், குணாஸ் அண்ட் ரீஇன்கார்னேஷன். ஒருவர் இறக்கும் தருவாயில் எந்த குணத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறாரோ அதுவே அவருடைய அடுத்த பிறவியை தீர்மானிப்பதாக பகவத்கீதை கூறுகிறது. 1. சத்துவ நிலையில் மரணம், அறிவுடையோர் வாழும் மேலுலகங்களுக்கு செல்வர். 2. ராஜச நிலையில் மரணம், மீண்டும் கர்ம பூமியில் செயல்கள் புரிய மனிதனாக பிறப்பர். 3. தாமச நிலையில் மரணம், விலங்குகள் அல்லது தாழ்ந்த பிறவிகளை அடைய நேரிடும். விதியை மாற்றும் முயற்சி, செல்ஃப் எஃபர்ட். இந்து மதம் விதி வலியது என்று சொன்னாலும் அதை மாற்றும் கருவியாக புருஷார்த்தம், மனித முயற்சி என்பதை முன்வைக்கிறது. விதி, ஃபேட், கடந்த கால கர்மாவின் தொகுப்பு. இது மாற்ற முடியாத அச்சடிக்கப்பட்ட புத்தகம் போன்றது. முயற்சி, ஃப்ரீவில், அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிறோம் அல்லது அடுத்த பக்கத்தில் என்ன எழுத போகிறோம் என்பது நமது கையில் உள்ளது. உதாரணம்: உங்களுக்கு ஒரு நோய் வருவது விதி. ஆனால் மருந்து சாப்பிட்டு உணவை கட்டுப்படுத்தி குணமடைய முயற்சிப்பது உங்கள் மதி, இன்டெலெக்ட். விதிப்படி நடக்கட்டும் என்று மருந்து சாப்பிடாமல் இருப்பது தாமச குணம். மதியால் போராடி வெல்வது ராஜசேப்படு, சத்துவ குணம். முடிவுரை: ஒரு முழுமையான பார்வை. இந்து மதம் சொல்லும் சாராம்சம் இதுதான். 1. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகில். 2. உங்களது முக்குணங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுகிறீர்கள். 3. அந்த செயல்கள் கர்மாவாக மாறுகின்றன. 4. அந்த கர்மா உங்கள் விதி மற்றும் மறுபிறவியை தீர்மானிக்கிறது. 5. ஆனால் இறை அருள் மற்றும் ஞானத்தின் மூலம் இந்த சுழற்சியிலிருந்து நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் விடுபடலாம், மோக்ஷம். இந்து மதத்தின் இந்த ஆழமான தத்துவங்களை மிக எளிமையாக புரிந்து கொள்ள உதவியாக இருந்ததா?